ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. மாமா, என்ன மாமா, ஏன் ஏன் அழறீங்க? அப்பா, என்னப்பா? நான் தைரியமா இருக்கணும்னு தான் நினைச்ச மாப்பிள்ள. ஆனா முடியல. ஆபரேஷன் செய்ய போற டைம்ல இவ்வளவு எமோஷன் ஆகக்கூடாது. எப்படியோ என்னோட 2 பொண்ணுங்களும் நல்லா இருக்காங்க. அத என் கண்ணால பார்த்துட்டேன். எனக்கு அது போதும். மாப்பிள்ள, என் சின்ன பொண்ணு ரொம்ப சுட்டி. சூது வேணையெல்லாம் அவளுக்கு தெரியாது. எந்த நல்லது கெட்டது இருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வச்சு நீங்க தான் அவளை கண்கலங்காம பாத்துக்கணும். உங்க மேல எனக்கு மன வருத்தம் இருந்தது உண்மைதான். இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தா கூட அதுக்கு காரணம் என் பொண்ணுதான்னு இந்த ஊரே பேசுங்கிற பயம் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் நீங்க அவ மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்து அந்த கடவுள் தான் கருணை காட்டணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க அனுக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். என்ன மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, எல்லாருமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். உடல் ரீதியா ஒரு பெரிய பிரச்சனையோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பரப்பா நீங்க? என்னங்க, போதுங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நல்லபடியா ஆபரேஷன் முடிச்சிட்டு வந்து உங்க பேர குழந்தைங்களோட விளையாட தான் போறீங்க. அத நாங்க பார்க்க தான் போறோம். ஏண்டா கிளம்புற நேரத்துல என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் மாமா, தைரியமா இருங்க. இப்பெல்லாம் இந்த ஹார்ட் சர்ஜரி நிறைய நடக்குது. ஸோ கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா தான் ஆபரேஷன் நடக்கும். ஆனா நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா மட்டும் இருக்காதீங்க. டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாமா?